அடுத்து வரப்போற மணித்தியாலங்கள் ஒவ்வொன்றுமே இலங்கையில் காலநிலையில் ஏற்பட போற மாற்றம் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா 2-3 நாட்களா தொடர்ச்சியா நாட்டின் பல பகுதியில், குறிப்பா வடகிழக்கு பகுதிகளில், வட மத்திய ஊவா மாகாணங்களில் பெய்து வருகின்ற கடும் மழை காரணமாக பலதரப்பட்ட அசாதாரண சூழல் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற நிலையில இன்றைய நாள்ல இது மிகப்பெரிய அளவுல பெரிய அளவாக விரிவடைந்திருக்கிறது. குறிப்பா நாட்டின் பல பகுதிகளிலையும் அதிகூடிய மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பா கிழக்கினுடைய கடற்பரதேசத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த தாளமுக்கமானது வரப்போற 12 மணித்தியாலங்கள்ல மிகப்பெரிய அளவில் அது கரையை அண்மிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் காத்து அழுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மிகப்பெரிய அளவில் இந்த காத்து அழுத்தம் இருக்கும்னு சொல்லப்படுகிறது. கிழக்கு மாகாணத்தினுடைய கிழக்கு கடற்பரப்பில் இருக்கிற 170 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் இப்போ இருக்கிறதாகவும் அது கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கு அண்மித்த பகுதியை வரும் பொழுது இந்த காத்தழுத்தம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதிகூடிய மழை வீழ்ச்சி நாளே நாளில் 150க்கும் அதிகமான மில்லிமீட்டர் மழை வடகிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்கள்ல, மேல் மாகாணங்கள்லையும் இது பதிவாகும். குறிப்பா நாடு முழுவதுமே மிகப்பெரிய அளவுல மழை வீழ்ச்சி பதிவாகும். இதுவரைக்கும் இந்த அசாதாரண காலநிலை காரணமாக பல இடங்கள்ல பல வீதிகள் தடைப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய கிட்டத்தட்ட அதிகளவான நீர்த்தேக்கங்கள் நிரம்பி இருக்கிறது. இலங்கையில் இருக்கிற 73 குளங்கள், நீர்த்தேக்கங்கள் 65 முதல் 70% நீர் மட்டத்தை எட்டி இருக்கிறது. எனவே இதன் காரணமாக மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழலை உருவாக்கும் வருகின்ற மணித்தியாலங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதோடு மட்டும் இல்லாமல் இரணைமடு குளம் மிகப்பெரிய அளவில் வட மாகாணத்தில் பார்க்கப்படுகின்ற குளம், இதுவும் கூட 55% இப்பொழுது நெருங்கியிருப்பதாக நீர் மட்டம் நெருங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது எப்போ வேணாலும் இந்த குளத்தினுடைய வான் கதவுகள் திறக்கப்படலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. எனவே இதன் காரணமாக வடமாகாணத்தில் அதிகளவான பிரதேசங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த புயல் காரணமாக ஏற்பட்டிருக்கிற அசாதாரண காலநிலை காரணமா இதுவரைக்கும் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிற அதே நேரத்தில் வருகின்ற 12 மணித்தியாலங்கள் மிகப்பெரிய அளவிலான ஒரு காலநிலையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் காற்று மிக பலமான அளவுல அழுத்தத்தோட இந்த காற்று பலமாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது பெண்கள் அப்படின்ற பெயர் இந்த புயலுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. புயலாக மாறும் பொழுது அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இது சவுதி அரேபியா நாட்டினால வைக்கப்பட்ட ஒரு பெயர். அதாவது தென்கிழக்கு ஆசியாவில் ஏற்படுகின்ற இந்த புயல்களுக்கு 12 நாடுகள் சேர்ந்து ஒவ்வொரு புயலுக்கும் பெயர் வைப்பாங்க. அந்த வகையில இந்த முறை இந்த புயலுக்கான அல்லது இந்த காற்றுக்கான பெயரை சவுதி அரேபியா பரிந்துரை செய்திருக்கிறது, பெண்கள் அப்படின்ற பெயர். எனவே இந்த காற்று, இந்த அழுத்தம் தான் இன்றைய நாளில் அதிகளவான இடங்கள்ல அசாதாரண சூழலை காலநிலையை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கொழும்புலையும் மிகப்பெரிய அளவில் மழை தொடர்ச்சியா இன்று காலையிலிருந்து தொடர்ச்சியான மழை. நாளை 27ஆம் தேதி தான் இந்த மழையினுடைய அதிகரிப்பு இருக்கும், காற்றினுடைய அதிகரிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது ஆரம்பத்தில். ஆனால் இன்று மாலை வேளையிலிருந்தே வருகின்ற மணித்தியாலங்கள் மிக அவதானமாக கடலுக்கு எந்த காரணம் கொண்டும் செல்லக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல இடங்களுக்கு சிகப்பு எச்சரிக்கையும், மலையக போக்குவரத்து பாதைகள் அதோடு மட்டுமில்லாமல் ரயில் பாதைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ரயில் சேவைகள் சில ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. போக்குவரத்தை மிக அவதானமா பயன்படுத்துங்க, தேவைக்கு ஏற்ப மட்டுமே போக்குவரத்தை பயன்படுத்துங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. காரணம், வீதிகளில் மரங்கள் சரிந்து விழுந்திருக்கிறது, பாதைகள் உடைந்திருக்கிறது, பாலங்கள் உடைந்திருக்கிறது, இந்த மாதிரி பல போக்குவரத்து தடை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு முக்கியமான விஷயமாக இன்றைய நாளில் நாளையும் இது அதிகரிக்கக்கூடிய, இது நாளையும் தொடரும், நாளை மறுதினமும் இது தொடரும் இந்த காலநிலை, அசாதாரண காலநிலை அப்படின்ற மாதிரி செய்திகளில் பரவலா பார்க்க கிடைக்குது. இதோடு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இப்போது கிடைத்திருக்கிற செய்தி. இப்பொழுது உயர்தர பரீட்சைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நேற்றைய நாளிலிருந்து உயர்தர பரீட்சைகள் ஆரம்பமாகி இருந்த நிலையில இப்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரணமான காலநிலை காரணமாக 3 நாட்களுக்கு வரப்போற 3 நாட்களுக்கு உயர்தர பரீட்சைகள் இடம்பெறாது அப்படின்றத பரீட்சைகள் ஆணையாளர் இன்றைய நாளில் சற்று நேரத்துக்கு முன்பு தெரிவித்திருக்காரு. அதாவது நாளை 27, 28, 29ஆம் தேதிகளில் இந்த உயர்தர பரீட்சைகள் இடம்பெறாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்றைய நாளில் இந்த பரீட்சைக்கு தோற்ற மாணவர்கள், அதிக மாணவர்கள் இந்த வெள்ளம் தண்ணி காரணமாகவும் இந்த ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண சூழ்நிலை காரணமாகவும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. சிலர் பரீட்சைக்கு தோற்றவில்லை அப்படின்ற ஒரு விஷயமும் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்த நிலையில் இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு வரப்போற
3 நாட்களுக்கு உயர்தர பரீட்சைகள் இடம்பெறாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. 30ஆம் தேதியிலிருந்தான் மீண்டும் பரீட்சைகள் இடம்பெறும் அப்படின்றத இன்றைய நாளில் சற்று நேரத்துக்கு முன்பு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்காரு. இன்றைய நாளிலையும் மாவீரர் தின நிகழ்வுகள் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள், குறிப்பாக தமிழர் வாழும் பிரதேசங்களில் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலையும் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, நினைவு கூறப்பட்டிருக்கிறது. நாளை நாள் தான் மாவீரர் தின நாளாக இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக இந்த 2-3 நாட்களும் அதற்கான ஏற்பாடுகள், அது தொடர்பான விஷயங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் இன்றைய நாளில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கிற கூட்டத்திலையும் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு அரசாங்க தரப்பால் சொல்லப்பட்டிருக்கிற பதில் என்னன்னு சொன்னா, மாவீரர் தினம், அதாவது யுத்தத்தினால் உயிர் நீத்தவர்களை நினைவு கூறுறதுல எந்த விதமான தடையும் இல்லை, அதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அவர்கள், அதாவது தாம் விடுதலை புலிகளுடைய சின்னங்களையோ அதனுடைய ஆடைகளையோ அல்லது அது தொடர்பான விஷயங்களை வெளிப்படுத்துவது தான் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது 2019ஆம் ஆண்டு அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட வர்த்தமானின் அடிப்படையில் இந்த விஷயம் இருக்கு. எனவே அதைத்தான் இந்த அரசாங்கமும் கையாளுது. எனவே இது புதிதாக கொண்டு வரப்பட்டதல்ல, இது ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட விஷயம் என்றதால இதுதான் இப்போ இருக்கிற சட்டம். எனவே உயிர்நீத்தவர்களை நினைவு கூறுவதில் எந்த தடையும் இல்லை என்பதையும், அதை இந்த கட்டுப்பாடுகளோடு அனுஷ்டிக்குமாறும் இன்றைய நாளிலையும் அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட இன்னொரு விஷயம், பல விஷயங்கள் இந்த அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய பங்குகள், இது எல்லாத்தையுமே வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யறதா கடந்த அரசாங்கத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டது. ஆனா அதனை ரத்து செய்து இந்த அரசாங்கம் விமான சேவைகள் இந்த அமைச்சுக்குள்ள கொண்டு வராங்க. அதுக்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விமான சேவை விற்கப்படாது, இது அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பிலையும் அந்த வழிநடத்தலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயமும் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்த அதே நேரத்தில் மத்திய வங்கி ஊழலோடு சம்பந்தப்பட்டவர் என்று கூறப்படுகின்ற அர்ஜுனன் மகேந்திரன் அவர்களை வருகின்ற பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி நீதிமன்றத்துக்கு ஆஜராக வேண்டும் அப்படின்ற ஒரு அழைப்பாணையை கொழும்பு நீதிமன்றம் இன்றைய நாளில் விடுத்திருக்கிறது. எனவே மத்திய வங்கி ஊழல் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகின்ற ஒரு விஷயம். எனவே இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்று, இந்த மத்திய வங்கி ஊழலோடு தொடர்பட்டவர்களை கைது செய்து தண்டனை வழங்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிற காரணத்தாலேயும் இந்த விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதன் காரணமாகவும் இந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இவருக்கான பிடியாணை, அதாவது அழைப்பாணை விடுக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய அந்த மத்திய வங்கி ஊழல் கிட்டத்தட்ட 10 பில்லியன் ரூபாக்கள் அரசாங்கத்துக்கு நட்டமானதாகவும் கடந்த கால நாங்கள் செய்திகளில் பார்த்தோம். எனவே இந்த விசாரணைகள் தொடர்ச்சியாகவும், இந்த வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வரும் நிலையிலையும் இந்த அழைப்பாணை விடுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதோட வருகின்ற மாதம் முதல் கிழமையில ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்தியாவுக்கு சீனாவுக்கு போக போறாரு. இதுல இந்தியாவுக்கா முதல் போக போறாரு, சீனாவுக்கா முதல் போக போறாரு அப்படின்னு தெரியல. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 90% இந்தியாவுக்கான விஜயம் முதலாவதாக இருக்கும்னு சொல்லப்படுகிறது. இந்தியா ஏற்கனவே உத்தியோகபூர்வமான அழைப்பை அவருக்கு விடுத்திருந்தது. அதோடு சீனா இன்றைய நாளில் உத்தியோகபூர்வமான அழைப்பை விடுத்திருக்காங்க தங்களுடைய நாட்டுக்கு வருகை தரும்படி. எனவே ஏற்கனவே இந்த அரசாங்கத்தின் மீது சொல்லப்படுகின்ற பல விஷயங்கள் இருக்கு. இந்த அரசாங்கத்தை கொண்டு வரதுக்கு சீனா உதவி செஞ்சாங்க, சீனாவுடைய பின்புலம் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. எனவே சீனா என்னதான் அமைதியாக இருந்தாலும் திடீரென இன்றைய நாளில் உத்தியோகபூர்வமாக சீன தூதரகம் மூலமாக அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை ஜனாதிபதி அவர்கள் மேற்கொள்ள வேண்டும், சீனாவுக்கு வரும்படி அழைப்பு கொடுத்திருக்காங்க. சரி, இது எப்போ நடக்க போகுது அப்படின்னு தெரியல. வருகின்ற மாதம் டிசம்பர் மாதத்தில் இந்த 2 பயணங்களும் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுது. இன்றைய நாளில் இன்னும் ஒரு விஷயத்தை பார்க்க கிடைச்சது. கடந்த நாட்களில் பரவலாக பேசப்படுற ஒரு விஷயம் தான். அதாவது இந்த அமைச்சரவையில் முஸ்லீம் பிரதிநிதித்துவத்தை படுத்தக்கூடிய அமைச்சர்கள் இல்லை. முஸ்லீம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முஸ்லீம் ஒருவர் அமைச்சரா பதவி ஏற்கப்படல, அது கேபினட் மேரேஜனா கொடுக்கப்படலன்றது பல தரப்பட்ட விஷயங்கள்ல பேசப்படுது. ஆனா அது கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் இன்றைய நாளில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கிற கூட்டத்தில் கூட கேட்கப்பட்டிருந்த கேள்விக்கு அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொன்னா, இந்த அமைச்சு அப்படின்றது, வழங்கப்பட்டிருக்க அமைச்சன்றது இன மத வேதங்கள் அடிப்படையில் கொடுக்கப்படலை, இது ஒரு அரசாங்கம் அப்படின்ற அடிப்படையெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்க ஒழிய வேற எந்த ஒரு பாகுபாடு பார்க்கப்பட்டு கொடுக்கப்படலை. கடந்த கால அரசாங்கங்கள்ல உங்களுக்கே தெரியும், முஸ்லிம் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற வன்முறைகள், குற்றச்செயல்கள், அவங்களுக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட அத்தனையுமே முஸ்லிம் அமைச்சர்கள் கேபினட் மினிஸ்டர்களாக இருக்கும் பொழுது நடைபெற்றதான். அவர்கள் இருந்து கூட தடுக்க முடியாம போயிருக்கு. அதனால இது நீங்க சாதாரணமா ஒரு அரசாங்கமா பார்க்கணும், ஒரு எல்லாமே சேர்ந்த ஒரு அரசாங்கமா பார்க்கணும். இது மக்கள் இதை பிரிச்சு பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையில பதில் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே எது எப்படி இருந்தாலும், என்னதான் ஒரு சமூகத்துக்கு எதிராக யார் கேபினெட்ல இல்லாட்டாலும் கூட
நடக்கும்போது அது அரசாங்கம் தலையிட்டு அரசாங்கம் அதுக்கு பொறுப்பு. எனவே அதுல எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம அதுல சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அமைச்சர் சொல்லியிருக்காரு. எனவே இந்த விஷயம் இன்றைய நாள்லயும் பேசப்படுது. தொடர்ச்சியாவே இந்த விஷயங்கள் ஒவ்வொரு தரமும் இந்த கேள்விகளாகவே கேட்கப்படுது. ஆனால் சரியான முறையில மக்களுக்கு அது ஒரு என்ன சொல்றது சரியா திருப்திகரமான பதிலா இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் பல இடங்கள்ல தொடர்ச்சியாக பேசப்படுது. இன்றைய நாளையும் அதே பதில் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த செய்திகள் இன்றைய நாள்ல அதிகமா பார்க்கப்படுகின்ற செய்திகளாக மாறி இருக்கிறது. எனவே அவதானமா வெளியில செல்றவங்க, வாகனங்கள்ல செல்றவங்க தேவையில்லாத பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. தேவையென்றா மட்டுமே வெளியில போயிட்டு வாங்க. எனவே இந்த வருகின்ற மணித்தியாலங்கள் மிக அதிகமான காற்றழுத்தத்தோட அசாதாரண காலநிலையை நம்மளுடைய நாட்டில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. எனவே அவதானமாக இருங்க. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், அதோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்லையும் இருக்கு. கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மழை சத்தம் எப்படி இருந்தது வீடியோ நோய்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. இந்த மழையோட இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பக்கமாக கேமரா திருப்பி வச்சேன். எப்படி இருக்குன்னு தெரியல. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.